அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது பேனியா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பாகு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதி வந்த உடனே ஆற வச்சுருங்க. ஒரு பவுலில் ஒரு சிட்டிகை உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் நெய் 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அதுலேயே 2 முட்டை உடைச்சி போட்டுக்கோங்க. அது நல்லா கையிலேயே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைடில் வச்சுருங்க. வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் மைதா மாவு 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி நீங்கள் எதில் அளவு எடுக்கீங்களோ அதில். இப்போ நீங்கள் அது பிளெண்ட் பண்ணி வச்சிங்களே, அது மாவோட கலந்து விட்ருங்க. தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா நீங்கள் ரொட்டிக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க சாஃப்டாக. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் இல்லாட்டி ½ அன் ஹவர் அதை அப்படியே விட்டுருங்க. அந்த மாவை நீங்கள் மறுபடியும் 15 மினிட்ஸ் கழித்து எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிடுங்க. நீங்கள் நார்மலாக பரோட்டா செய்வீங்கள, அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு ஏதாச்சும் வச்சுருந்தாலும் ஓகே, பீஸா கட்டுற அந்த மாதிரி வச்சுருந்தாலும் ஓகே. நான் எப்படி கட் பண்ணணும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஒவ்வொரு லேயராக எடுத்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலையும் மிச்சமாகும் உங்களுக்கு. நான் சின்ன சின்ன பீஸாக தான் கொஞ்சம் இது பண்ணேன். ஏன்னா பசங்க அதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெருசாக இருந்தாலும் அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க. நான் சின்ன சின்னது தான் பண்ணேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெருசாகவும் பண்ணிக்கலாம். அதை அப்படியே உருண்டை பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. மறுபடியும் அதை எடுத்து நார்மலாக நீங்கள் பரோட்டாவை எப்படி செய்வீங்க அதே மாதிரி செஞ்சுட்டு எண்ணெயை ஃபஸ்ட்டு காய வச்சுருங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அதில் போட்டு நல்லா நீங்கள் பூரிக்கு எப்படி இது பண்ணுவீங்க அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. பொரித்து எடுத்த உடனே நீங்கள் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிங்கள அதில் போட்டுருங்க. ஃபுல் நைட் இல்லாட்டி 1 டே ஃபுல் நல்லா அதில் போட்டு நல்லா ஊற வச்சிட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு டைம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்காச்சும் சப்போர்ட் வேணாலும் சொல்லுங்கள். நான் லைவ் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் லைவில் கமெண்ட்டில் கேளுங்க. இதுலேயும் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு கைரா.